அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். ராமநாதன் மிஸ்திரி இருக்காங்க. பாண்டிச்சேரி மடுகரை செட்டில் இருக்கோம். ரூஃப் வந்து சென்ட்ரிங் போயிட்டுருக்கு. நிறைய லெவல் வித்தியாசம் இருக்குது. பீம்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. சங்கன் இருக்குது, 3 இன்ச்சு சங்கன் இருக்குது. எல்லாமே வந்து கலந்து லெவல் எடுத்து பக்காவாக பண்ணிகிட்ருக்கிறோம். வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்கள் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ போகலாம். வந்து பிடிச்சிருக்கோம். பாட்டம் எல்லாமே ஒரே மட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியூப் லெவல் வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இருந்தாலும் டியூப் லெவல் ஒரு தடவை செக் பண்ண போகிறோம். மட்டமா சார் ஓகே. அப்படின்னு தாண்டா வச்சுங்க. அப்படின்னு தான் மாற்றி வைங்க. மட்டம் சார் ஓகே. அப்படியே அந்த கார்னர் காட்டிட்டு அந்த கார்னர் காட்டுறீங்க. நூல் பிடிச்சி பார்த்துக்கலாம். மட்டம் சார் பாஷா பாய், உங்களுதே மட்டமாக இருக்கா? ஓகே. ஓகே. அந்த பட்டத்தை காமிங்க. ஃபுல்லாமே அந்த மட்டம் தான் சார். ஆமாம். இது ஒன்று மட்டும்தான் இறங்கி வரும். இது எல்லாமே ஒரே மட்டும் தான். அந்த 1.5 அடி பீம் ரெண்டுமே டாப்பில் தான் நம்மளுக்கு சங்கனை. அதனால் பாட்டம் ஒரே மட்டும் தான். டீ பாட்டாதீங்க. யாருங்க இது டீ பாட்டுறது? மட்டம் சார் பாரு சார். ஓகே. அப்படியே அந்த கார்னர் வாங்கிடுங்க. தம்பி, யார் தம்பி ஆட்டுறது கீழே? மட்டம் அமுத்தாதீங்க ஓசை. சரி. அங்கே போங்க, பார்த்துக்கோங்க. அங்கே பார்க்க முடியாது சார். இது அங்கே பாருங்கள். அந்த லாஸ்ட்டை பார்த்துட்டு நூல் படுத்துக்கலாம். நான் போயிட்டுமா? வரும். ஓகே. அப்படியே இது கட்டிடுங்க. மட்டமா அந்த சரி. அந்த கார்னர் கட்டுங்க. அது ரெண்டும். மட்டம் சார். ஓகே. அந்த பழம் கட்டுங்க. மட்டம் அன்பு மட்டம். ஓகே.
சார் அப்படியே அதில் அளவு செக் பண்ணி இந்த ஏரியா கரெக்டாக இருக்குது, அளவு பார்த்துட்டு போயிடுவோம். சார் பெட்டு எடுத்து போகிறாக்கண்ணா என்ன வேணும்? 4 7.5 ஓகே. ம், இதில் ஒரு மார்க் போட்டுருங்க. போட்டிருக்கீங்களா? அந்த அளவு காட்டுங்க. ஒரு மார்க் போடுறது அந்த அளவில் கொடு. இங்கேருந்து 5.25 உள்கூடு 5.25 கைடுங்க. ஆ, அது அந்த பக்கம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டுருங்க. அஞ்சு ஓகே. அந்த ரன்னர் குத்திருக்கீங்களா? அதான் கரெக்டாக இருக்குது. அதான் ரன்னர் தான் 5 கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ இந்த அளவு வச்சு இதுலேயும் ஒரு மார்க் போட்டுக்கிறீங்களா? போட்டிருக்கா? அது அங்கேருந்து காட்டிடுங்க. பார்த்து 5 1 வருது. இதுவும் 5 1 தான் மிஸ் இருக்குது. சரி பண்ணுங்க. சரி 2.25. ம், அங்கே 2.25 கம்மிங்க. அண்ணா மடப்பலாடம்பா இதாக வந்துருங்க. ஆ சரி. ம், இந்த அளவு காட்டிடுங்க. அப்படியே 6 1. ம் சரி. அந்த ஓரம் மட்டும் காட்டி இந்த ஏரியா முடிஞ்சது, அவ்வளோதான். இல்லை வெளில நீட்டுற பீம் இருக்குது, 3 பீமு. ஏன் பிரதர்? ஆ முட்டு வேணும். ஆமாம் ஆமாம். சைடு வச்சுட்டு என்னென்ன முட்டு தேவைப்படுது அது ஒரு அளவு ஆகுது. அது இல்லை, அதான் பார்த்துட்டோமே. இங்கேருந்து பார்த்துட்டோமே, விடுங்க. இந்த 6 1 காமிச்சிருங்க, அவ்வளோதான். அவர் உட்காந்து ரெடியாக இருக்கார். அப்படியே இப்படி காட்டுங்க. ஆ 6 1 ஓகே ஓகே ஓகே. வாங்க பிரதர், என்னைய பாருங்க, என்னைய பாருங்க. உங்களுக்கு கவர் ஆகிறீங்க நீங்களும் இந்த இதுவும் இருக்குது. சரி. இப்போ இந்த ஏரியா நம்ம நிற்கிறது இந்த பக்கம் இருக்கிற ஏரியாவில் கேன்லிவர் தவிர மீதி எல்லாமே அளவுகளெல்லாம் பார்த்தாச்சு, லெவல் பார்த்தாச்சு. பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது, அளவுகளும் சரியாக இருக்குது. இதுக்காக ரூமை பிரித்து எடுத்துகிட்டு வர வேண்டியதான். எல்லாத்துலேயுமே 11 அடி ஆரங்களும் வச்சோம், மார்க் பண்ணியாச்சு. அதுலேருந்து 5 இன்ச்சு இறக்குறதுல 5 இன்ச்சு இறக்கணும். 6 இன்ச்சு ஒரே ஒரு ரூம் தான், அந்த 6 இன்ச்சு இறக்கணும்னு மேஸ்திரி சொல்லியாச்சு. 3 இன்ச்சு சங்கன் வர இடம் இருக்குது, அதை வந்து 3 + 5 இறக்கி 8 இன்ச்சு இறக்கணும் அந்த பின்னாடி, அது சொல்லியிருக்கு. அந்த பக்கம் அப்படியே கம்மிங்க. இப்போ மேஸ்திரி நின்றுட்டுருக்கார்ல, அந்த ஏரியா சங்கன் வருது, அதனால் இப்போவே ஸ்லாப் அடித்தாச்சு. அதை அளவு போட்டு பாட்டத்தை பிடிச்சி சங்கன் அடித்தாச்சு. அதுக்கு இனிமேல் வந்து சைடை குத்தி மீதி ஏரியாவை நார்மல் அடிக்க வேண்டியதான். இப்போ இந்த அளவு காமிச்சு விட்டிங்கன்னா சரியாச்சு. பார்த்துருவோமா? லெவல் பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு? சார் இது வந்து இந்த மட்டமே ஃபுல்லாக தானே? ஒரே மட்டம் தான். இது கூட மட்டமாக மட்டமாக தான் வருது. மட்டமாக தான் வருது. எது? ஆமாம், அது ஒரே மட்டம் தான். சங்கனோட முடியுது சார். சங்கனை அவர் கால் வச்சிருக்கா சங்கன் பிரதர். அது அந்த பலவை சங்கன் சார். ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற சந்து வந்து உயரமாக தான் இருக்கும். டகால கொஞ்ச நேரம் டப்பு டப்புன்னு அடிக்காமல் இரு டகால. நீ டக்கு டக்குன்னு அடிச்சுனாலே வேலை புரிய மாட்டேங்குது. மட்டமா? சரி பாய், அப்படி போயிடுங்க. தெரியும் சார், ஜூமில் இருக்கிறேன். அது இங்கேருந்து எஞ்சிக்கோங்க.
மட்டன் ஆடுதே சார். ஓகே. அப்படி இந்த 2 பார்ட்டிங்க அனுப்பிச்சிட்டு வந்துருங்க. மட்டம் இங்கே வாங்க. இந்த 2 காரணம் நீங்கள் அனுப்பிச்சிட்டு இங்கே வந்துருங்க என்கிட்ட. சார். அப்படி இருந்தார அந்த முக்கில் கட்டாதீங்க, இந்த தள்ளி கட்டுங்க. சாடுது. சரி வாங்க. இப்போ இது பார்க்க முடியாது, அந்த அவர் உட்காந்துருக்கிறத கட்டிட்டு அதை கட்டி விடுங்க. இந்த மூளையை கூட கட்டிடலாம், இதை பார்க்க முடியாமல் இருக்குல்ல. இதுக்கு அதையும் பார்த்துட்டு நூலை முடியும் பார்த்துக்கலாமா? சரி. நூலை வந்து டீ பேத்துடா கீழே டீ பேத்துடா ஓடிட்டுருக்க பேத்துடா அங்கே மடக்குதா பாரு. காலைல வந்தோடனே அதான் எங்களுக்கு வேலை. டிப் மட்டம் கட்டி நூலை பிடிச்சி வந்துச்சு ஓசு. அப்படியே அப்படி கீழே எடுத்துருவாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே வச்சா போதும், அவர் கொடுத்தாருன்னா வந்து நின்றுக்கும். சரி பண்ணோம்ல தண்ணி, அதுக்காக 2 பேர் ஈக்குவலாக ஏற்றா தான் தண்ணி கரெக்டாக வரும். ஓகே சரி. இங்கே வந்துருங்க. இதோ அந்த ஏரியா காமிச்சிருங்க. மேலே வச்சுக்கிறாங்க. கிட்ட வா, நல்லா அப்படி வா. தெரியுதுங்களா ஃபோனில்? ஓகே. அந்த இதுக்கு வாங்க. ஓகே. அதெல்லாம் கம்மியாக அதே அளவில் போடு. வருமா ஓசே? ஓசை தூர டீ பேத்தூட பழக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கி சார். வந்தீங்கன்னா அது இது எல்லாமே பழக பிடிச்சிடலாமா? இப்போ பிடிச்சிடலாமா? சைடு வச்சிடலாம். சரி, அதான் சைடு தான். சீட்டு எடுத்துடணுமாண்ணா? சீட்டு இருக்கு, சீட்டு வந்துருச்சு. சைடு மட்டும் வச்சு ரன்னர் நாங்கள் அப்புறம் ஆஸ் பண்ணுவோம். சரி. அப்படி நண்பா 9 அடி என்னண்டல்ல என்னப்பா தூக்குது ரொம்ப? ஓகே. இந்த கார்னர் வந்துருங்க, அந்த கார்னர் இந்த கார்னர் கட்டுவாங்க. அது ஒன்று இது ஒன்று. 2 இடம். ஓகே ஓகே ஓகே. போட்டா சார் அதெல்லாம் பார்த்தேன்.
என்ன ஓகே. ம் ஓகே. என்ன பார்த்துங்க, அப்படியே அந்த ஓரம் வந்து 19 காட்டுருங்க. அப்படியே நேராக பழகில போயிருங்க. ஏழு பஸ்ஸா 9 வள்ளியே 9 வள்ளியே அரங்களும் குறையுது. அந்த அளவு பார்த்துருங்க. அது சரியாக இருக்கா ஃபஸ்ட்டு? அதான் பார்த்துட்டோமே நேரு. அது பார்க்கல, அதை பார்த்துருங்க. அது கிளியர் வந்து 11 அடி 10 அங்குலம். 11 10 வராது, 11 6 வரும். 6 தான் வரணும். அந்த வாரம் பார்த்துருங்க என்ன இருக்குன்னு. அது சரியில்லைன்னா இது கொஞ்சம் நவுத்தர மாதிரி இருக்கும். இருக்குன்னா இது 9 வைங்க. வந்து எங்களுக்கு ஒரு நடந்துட்டுருக்கிற அளவில் ஒரு அரேஞ்சு குறைஞ்சது. அதை இப்போ கரெக்ட் பண்ண சொன்னேன். அதை கரெக்ட் பண்ணும்போது இந்த பலகையிட்டையும் நம்மளை இந்த சென்டரை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட் பண்ணிட்டு நூல் பிடிக்கிறாங்க. இந்த ஆணி டப்பா எடுங்க மிஸ்ரே. மிஸ்ரே இந்த ஆணி டப்பா கொஞ்சம் எடுங்க. நீ அப்படி இருங்க. ம் அப்படியே இல்லைன்னா நானே அடிச்சு விட்டுருவேன். பிடிச்சிக்கும். அதனால் இப்போ அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துலையும் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி பண்ணியாச்சு. நூல் பிடிச்ச அளவு செக் பண்ணுறோம். ஆணி போட்டு டைட் பண்ணி அந்த பலகை அது மேலே கரெக்டாக திருப்பி ப்ளேஸ் பண்ணோம். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே இந்த முட்டு கழி மேலே தான் நம்ம நின்றுட்டுருக்குறோம். சப்போர்ட் மேலே தான் நின்றுருக்கோம். இங்கே ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணுறோம்னா திருப்பி அதில் மறந்து போய் ஏறிட விடுது. அதை விட சின்னதாக இருக்கு. கண்ணா கண்ணா அதோ கடைக்கு போயிருச்சு கண்ணா. சுற்றி அன்புட்டுக்கு பேர் வாங்கிக்க பாரு. ஆணி தருக்குது. பாருங்க நீங்கள் பாருங்கள். துபாய் மிஸ்ரே கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா? சரி. தடுக்குதா? அந்த பீஸ் பலகை போட்டிருக்கீங்களா, அதை எடுத்துகிட்டு இதை அடிச்சுட்டு அதுக்காக பீஸ் மாற்றி போடுங்க. அவ்வளோதான். அதை கேட்டுங்க. ம் வரட்டும் இப்போ மொத்தமாக பிடுங்கினா தானே நோத்த முடியும். ம் ஆணி தட்டிடுவீங்களா? அப்படியே கூட காட்டி அப்படியே கூட அந்த பழைய போடு. கரெக்டாக இப்போ நூறு வச்சுக்க. அளவு வச்சு நூறு வை. பாஷாப்பாய் நூறு வச்சு அந்த அளவு அந்த அளவு பார்த்து அந்த போடு. அந்த 9 அடி வச்சு அந்த ஆணியை போட்டுருங்க. கொஞ்சம் இறங்குது பாருங்க, சாயுது.
போடுங்க. இந்த பலகை மட்டும் லேசாக இங்கே வரணும் போல இருக்கு, நான் நிற்கிற பலகை. ஒரு நூல். சரி, அந்த பலகை மட்டும் ஒரு நூல் இப்படி வரணும். ஓகே ஓகே ஓகே, டைட்டாக இருக்கு. அப்படியே போடுங்க. பொறுமையாக லூஸ் பண்ணுங்க. பார்த்தேன், அது லூஸ் பண்ணுங்க. டைட்டாக இருக்கு பாருங்க. அந்த அளவு சரி பண்ணியாச்சு. அடுத்து இதில் இந்த அளவு பார்க்க போகிறோம். சரி, அந்த அளவு கட்டிடுங்க அங்கேருந்து. இல்லை, அங்கேருந்து காட்டுங்க. பதினேழு அடி. ஓகே. இங்கே வந்துருங்க. ஓகே, அவ்வளோதான். பாட்டம் லெவல் பார்த்தாச்சு, பாட்டமுடைய அளவுகள் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து பீம் சைடு கணத்து வைக்கணும். பீம் சைடு வந்து இந்த மாதிரி சீட்டு கணத்தை கழித்து பீம் சைடு வைக்கணும். நம்மளுக்கு காங்கிட்டு கணம் 5 இன்ச்சுனாக்கா சீட்டு 1.5 இன்ச்சுனா 6 இன்ச்சு கழிச்சு டாப்லேருந்து இறக்கி வைக்கணும். எல்லாமே சில்வர் விட்டு பழக புதுசாக வாங்கியிருக்கு. இப்போ இந்த சர்வீஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலை விட 3 இன்ச்சு சங்கன் பண்ணி அடிக்கணும். இது வந்து வெளியில் இருக்கிறதால இது வந்து மழை பெய்யுது, தண்ணி வருதுன்னா வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக 3 இன்ச்சு மட்டும் சங்கன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதோடைய பாட்டத்தை நம்ம வந்து 3 இன்ச்சு இறக்கி அடிக்கணும். ரெகுலரை விட ரெகுலர் வந்து 5 இன்ச்சு இறக்கி அடிக்கணும். அப்போ வந்து இதை வந்து 8 இன்ச்சு இறக்கி அடிக்கணும். சீட்டு 1.5 இன்ச்சுங்கிறத 9 இன்ச்சு, 8 + 1.5 இன்ச்சு 9 இன்ச்சு. நம்ம வந்து 11 அடி வச்சுருக்கிறது வந்து 9 இன்ச்சு இறக்கி இந்த பலகையை வந்து வச்சிட்ருக்குறோம். மேலே போட்டிருக்க பலகை வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்காக ஒரு அளவுக்காக மேலே போட்டு அந்த அளவு வச்சு பார்த்தோம். இது பிதுங்கும் பாருங்க, அதுக்காக அப்படி தள்ளக்கூடாது. இது பிதுங்காது, மட்டம் வரணும். அப்படி லேசாக இறங்கும். சரியா இருக்கா? ஒரு கேரண்டி வயசில் கொடுப்பாங்க. செவத்தில் போடுற ஆணி வந்து கொண்டை வெளில இருக்கட்டும், மட்டை மாத்திரை அடிச்சுக்கலாம். இங்கே வெளில நின்று பார்த்தீங்களா? ஏற்றி இறக்கிறதுக்கு ஏதுவா? ஆமாம், லெவல் எடுக்கணும்னா அந்த ஆணியை லூஸ் பண்ணிட்டு ஏற்றிட்டு ஆணி இறக்கிக்கலாம். இதுதானே சொல்கிறீங்க? அது இல்லை, அது வந்து இந்த பக்கம் அடிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குத்தானுக்காக இந்த ஆணி குத்தான் இதுலேருந்து 9 இன்ச்சு இறக்கி அடிச்சிருக்கோம் ஹைட்டுக்காக. இது வந்து இந்த கட்டுக்கம்பி போட்டிருக்கோம்ல, இதுதான் பலகை வெளில போகாமல் இருக்கிறதுக்கு ஹீரோ போட்டு இங்கே இழுத்து அடிச்சிருக்கோம். இப்போ வந்து இங்கே ஒரு ஆணி போட்டிருக்கோம் பாருங்க, இங்கே போடல, இந்த ஆணியில் நிற்கிது. அங்கே போட்டிருக்காங்க பாருங்க அந்த ஆணி, தெரியுதா? கொண்டையோட அது செவுத்துல இறங்கி இருக்கு.
செவுத்துல ஏர் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக ஏறல. அந்த கொண்டையும் சேர்த்து அமுத்தலை, என்ன பிடிங்கிறதுக்காக வச்சுருக்கோம். இங்கே இருக்கு பாருங்க. ரூஃப் மட்டம் பார்க்குற அன்றைக்கி ரூஃப் மட்டம் பார்க்குற அன்றைக்கி இந்த ஆணியை வந்து பிடுங்கிட்டு ஏற்றுன்னு இறக்கணும்னா சரி பண்ணிக்கலாம். பழகலையா? ஏற்றுங்க, தாங்கலை செவுத்தை உடச்சிட்டு கீழே வச்சு. பாரு கார்த்தி, வராது. இது கரெக்டாக இருக்குது. அது நீ இப்போ ஆணி பாரில் அடிச்சிங்களா அப்போ அந்த ஆணி பிடிங்கிச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பீமோடைய சைடெல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அளவுகள் கொடுத்து ஒன்று ஒன்றையும் சரியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். மேஸ்திரி 6 இன்ச்சு இறங்கி வரணும். இது 6 தானே இறக்கியிருக்கீங்க, பழைய அளவு கிடையாது, இன்னும் இறக்கணும் 1 இன்ச்சு. முன்னாடி எவ்வளோ வச்சோம்? அந்த 12.5 அரங்கலம் வச்சோம்ல. இது வந்து இன்னும் 1 இன்ச்சு இறங்கணும். 11.5 வச்சா போதும். 11.5க்கு அந்த 2 நூல் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணோம்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே தானே மிஸ்திரி? அதை மட்டும் எடுத்து அதை மாற்றுங்க. அதனால தான் இதை அடிக்கும் போது பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக செஞ்சுட்டு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம் தானே. செய்யும் போது மறந்துடும் டக்கு டக்குன்னு. எப்போவுமே வந்து நம்ம ரூப் டாப் மார்க் பண்ணிக்கணும். இங்கே நாங்கள் பண்ணியிருக்கிறது தான் இந்த ரூப் டாப் காங்கிட்டோடைய மார்க்கு. அதுலேருந்து நம்ம இண்டிவிஜுவல் ஸ்லாப் வந்து 5 இருக்கா 6 இருக்கா, சங்கன் எவ்வளோ இருக்குது, சங்கன்லேயே 3 இன்ச்சு சங்கன் இருக்குது, பீம் பாட்டம் சங்கன் இருக்குது, அதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு சங்கன் இருக்கிற ஒரு ஏரியா. இது வந்து 3 இன்ச்சு ரூஃபோட 3 இன்ச்சு தான் டவுன் ஆகிருக்கும். அப்போ இதுக்காக தான் இந்த சைடில் நம்ம குத்துற மாதிரி இருக்கும், பீம் பாட்டத்துக்காக அடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ரூப் டாப்லேருந்து நம்ம 5ங்கிறது காமனாக வச்சுட்டோம். 5 + 3 இறக்கி 8 இன்ச்சு இறக்கி இதை வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ நார்மல் காமன் ஸ்லாப்புங்கிறது இந்த ஒரு ரூமை தவிர, இங்கே வந்து இந்த ஒரு ரூமை தவிர மீதி எல்லாமே 5 இன்ச்சு. சங்கன் காங்கிரீட் திக்னஸும் 5 தான். ஆனால் சங்கன்கிறது பீம் பாட்டமாக வரும், இல்லைன்னா 3 இன்ச்சாக வரும். அந்த மாதிரி 2 டைப் இருக்குது. அந்த விஷயங்களை வந்து அங்கே சொல்லி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இங்கே வந்து 6 இன்ச்சு இருக்கும்போது இது வந்து அந்த 11 அடியிலேருந்து 6 இன்ச்சு இறக்கி அடிக்கணும். அப்போ அதுக்காக இந்த பீம் சைடை வந்து உள்பக்கம், இந்த ரூமுடைய 4 பக்கத்துடைய உள்பக்கத்தை வந்து 1 இன்ச்சு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இறக்கணும் நார்மலாக அடிக்கிறத விட. இது வந்து 1 இன்ச்சு இறங்கி வரணும், ரெகுலர் சென்ட்ரிங்கை விட 1 இன்ச்சு இறங்கி வரணும். 1 இன்ச்சு இறக்கி அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து ஒரு தடவை வந்து டியூப் லெவல் செக் பண்ண சொல்லியிருக்கேன். டவுட் இருந்ததுன்னா எப்போவுமே வந்து டியூப் லெவல் போட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த லெவலில் சரி பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீம் பாட்டம் லெவல் செக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து இப்போ வந்து குத்தன் வச்சு நம்ம இந்த பீம் எல்லாத்தையுமே மேக் பண்ணி ரெடி பண்ணி வந்துட்டுருக்கோம். இதில் வந்து சங்கன் 3 இன்ச்சு சங்கன் இருக்குது, பீம் பாட்டம் சங்கன் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக வந்து அடித்து கொண்டு வரணும். அது மாதிரி வந்து ஒரு ஸ்லாப் மட்டும் 6 இன்ச்சு காங்கிட்டு இருக்குது. அது 1 இன்ச்சு வந்து நார்மலாக ஸ்லாப்போட இறக்கி அடிக்கணும். ரெகுலர் வந்து 5 இன்ச்சு காங்கிட்டு, ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும் 6 இன்ச்சு காங்கிட்டு. அந்த விஷயத்தை மட்டும் கவனிச்சிக்கணும்.
சென்ட்ரிங் இந்த மாதிரி அடித்து முடிச்சாச்சுன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ரன்னர் பயன்படுத்தி முட்டு மரம் பயன்படுத்தி அடிக்க போகிறோம். ரன்னருங்கிறது இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, 3க்கு 4 ரன்னர் தான் ஃபுல்லாக பிடிக்கிறோம். 3க்கு 4 ரன்னர் பிடிச்சி அதுக்காக முட்டு மரங்கள் கல் வைக்காமல் இந்த என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டுக்காக வந்து மரங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்காக பிடிச்சி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்றைக்குமே முட்டில் வந்து கல் செங்கல் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. செங்கல் வச்சோம்னா கண்டிப்பாக விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. நம்மளே அதுக்கான உதாரணம். நம்ம அந்த மாதிரி இடத்துல விபத்தில் சிக்கி ஒரு பெரிய பின்னடைவுலேருந்து திருப்பி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம், துணிச்சு நிற்கிறோன்னா வேலைக்காரங்க கையில் தான் இருக்குது. வேலையை வந்து கல் வைக்காமல் நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு நடந்துக்கிட்டால் யாருக்குமே பிரச்சனை இல்லை. இன்ஜினியருக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லை, வேலைக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொருட்கள் நல்ல பொருட்களாக பயன்படுத்தணும். ஏன்னா சேஃப்டி முக்கியம். யாருக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னா எல்லாராலையும் சமாளிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். இங்கே எதுவுமே நாங்கள் எதுவும் செங்கல் எதுவும் பயன்படுத்துறது கிடையாது. லெவல் பார்த்தீங்களா பர்ஃபெக்டாக இருக்கா? சரி, இல்லை ஒரு தடவை பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வேறு ஒன்றும் இல்லை, செஞ்சிட்ருக்கோம். அது இருக்கட்டும், அதை நீ சரி பண்ணிக்க. இந்த அடித்ததை ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு திருப்தி. நாளைக்கு நம்ம மட்டம் பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும் வேலை. வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே காட்டு. ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மட்டம் போகும்போது இந்த மார்க்கை விட்டுரு சார். இதுக்காக நம்ம தூக்கி வச்சு பண்ணிட்டு பார்த்துருந்தோம். அது கனெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாகுதா? வேறு தண்ணி பாஷா கரெக்டாக சொல்லு. நான் கொடுக்குறேன், நீ ஏன் கொடுக்குற? இந்த மட்டும் நீ வந்து ஊசை எடுத்து நான் கொடுக்குறேன். மட்டமாகுதுண்ணா. நான் கொடுக்குறேன். இப்போ கரெக்டாகுதா? உனக்கு கரெக்டாகுதா? கரெக்டாகுதல்ல உனக்கு ஒரு நூலா? அது இந்த குத்தாங்குச்சியை பார்த்துக்க ஒரு தடவை உனக்கு வித்தியாசம் தான். அங்கேருந்து எடுத்துகிட்டு வரையில் குத்தான் போட்டு ஆணி தானே குத்திட்டு வரீங்க, அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கும். ஒரு குத்து ஒரு அந்த பீஸ் எடு, அந்த பீஸ் தான் எடு. அப்படியே அந்த பக்கம் பாரு, பெரிய வித்தியாசம் இருக்கான்னு பாரு. பாரு பார்த்துக்குங்க. பார்த்துக்க. இப்போ வந்து பீமோட சைடு மட்டும் ஓட்டிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரியே இப்போ இது சங்கனுக்கு எப்படி சீட் அடிச்சிருக்கோமோ இதே மாதிரியே எல்லா ஏரியாவுக்கும் சீட்டு அடிக்கணும். சீட் அடிக்கும் போதும் வந்து எப்படி ரன்னர் பிடிக்கிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் வாய்ப்பு இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு இங்கேருந்து வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பீம் பாட்டத்தை வந்து நம்ம வந்து லெவல் செக் பண்ணி பார்த்தோம். லெவல் செக் பண்ணோம், அளவுகள் பார்த்தோம், எல்லாம் முடித்தோம். அதுக்கடுத்து காங்கிரீட் கணத்துக்காக வந்து அந்த எப்படின்னா சீட்டு இது மேலே உட்கார போகுது, பீம் சைடு மேலே சீட்டு உட்கார போகுது. அப்போ வந்து காங்கிரீட் கணம் ப்ளஸ் சீட்டு கணம் கழித்து இந்த அளவு வந்து கொடுத்தோம். இது வந்து ஒரு இடத்துக்கும் மாறுறதுனால ரெகுலர் காங்கிரீட் இருக்கிற ஏரியாவுக்கு ஒரு அளவும், 6 இன்ச்சு காங்கிரீட் இருக்கிறது ஒரு அளவும், 3 இன்ச்சு சங்கனுக்கு ஒரு அளவும், இப்போ நம்ம நிற்கிற இந்த ஸ்லாபுக்கு ஒரு அளவும், இந்த மாதிரி அளவு இருக்குது. இந்த அளவு கொடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரோம். கீழே மேக்கிங் வந்து கட்டிங் மிஷினில் வந்து புது பலகை தான் எல்லாத்தையுமே லென்த்துக்காக போட்டு ஜாயிண்ட் அடித்து பக்காவாக மேக் பண்ணி ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. மேலேருந்து ஒரு டீம் வந்து அதை ப்ராப்பராக வந்து அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இடையில ஏதாவது டவுட் வந்துன்னா டியூப் லெவல் பார்த்து அதை செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இப்போ செவ்வறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செவ்வறு டியூப் லெவல் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்காக ஊசி குத்தி டாப் வந்து லெவலுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அடிக்கணும். ஏன்னா செவ்வறு நம்ம போடுறோம், இருந்தாலும் வந்து பாட்டத்தை லெவல் செக் பண்ண மாதிரி இதையும் நம்ம லெவல் பார்க்கணும். இல்லைனா இதுக்காக வந்து இந்த டாப் வந்து லெவலுக்காக நூலை கட்டி அந்த நூல்லேருந்து குத்தனை இறக்கி பார்த்து செஞ்சுக்கணும். இந்த செவ்வறு வர இடத்துலலாம் மிஸ்ரே அது மாதிரி அந்த பலகை லெவலை கடத்தி பார்த்துங்க ஒருத்தர் ஆஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் ஆணியை போடும். ஆமாம், ஆஸ் பண்ணிட்டு ஆணி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு போட்டுங்க. கரெக்டு தான், கரெக்டு கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டியா அந்த மூளையை பார்த்துங்க. பார்த்துட்டு இப்போ அடிச்சிருக்க வரைக்கும் கரெக்டாக இருக்கு மிஸ்ரு. இந்த ஆரஞ்சு ஸ்லாப்க்கு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அடிச்சிங்க, சரியா? நாளைக்கு அப்புறம் சடனுங்கிறத நாளைக்கு லீவா? நாளைக்கு செய்வீங்களா? நாளைக்கு எப்போ நான் வரேன். நாளைக்கு வந்தால் மேக்ஸிமம் முடிச்சு சீட்டு பரப்பலாமா? மரம் வந்துடுமா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சைட்லேருந்து தொடர்ந்து பீம் கட்டுறது
ஸ்லாப் கட்டுறது காங்கிரீட் எல்லாமே பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.